வேறு யாராவது ஒரு அரசியல் தலைவராக இருந்திருந்தால் இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு அழுது ட்ராமா பண்ணி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் அவ்வளவு வழிகளையும் தன்னுடைய கண்களாலேயே கடத்திருக்காரு. பார்க்கும்போதே தெரியுது அவர் எவ்வளோ பெயினை கோத்ரோ பண்ணியிருக்காருன்றது. இருக்க தானே செய்யும். நம்மளால் யாராவது ஒரு சின்னதாக பாதிக்கப்பட்டாங்களேன்னும் போது நம்மளால் இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை நமக்கு வருது. 41 உயிர் போயிருக்கு. குழந்தைங்களோட சேர்த்து என்னும்போது அந்த மனுஷன் எவ்வளோ பெயின் கடந்து வரணும். கடைசியாக அவனை சொன்னீங்கல்ல, இன்னும் வீரியமாக செயல்படுவீங்கல்ல, அது அரசியலுக்கு ரொம்ப முக்கியம். வாங்க, இந்த அரசியல் சூழலை இங்கே பயன்படுத்திக்கிறதுக்கு ஒன்றிய அரசும் அதிமுக அரசும் இன்னும் வேகமாக செயல்படுத்த பார்க்கும்போது இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. 41 உயிர் போயிருக்கு, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, நடக்காது ராஜா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதிராக இங்கே டிஎம்கே மட்டும்தான். அவங்கள தாண்டியே உங்களால் உள்ளே வர முடியல. இன்றைக்கி டிவிகேவும் இருக்குது, இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க 2 பேரை தாண்டி என்றைக்குமே உங்களால் உள்ளே வர முடியாது. அதை மறந்துடாதீங்க. உங்கள் ட்ராமாவெல்லாம் ஓரமாக வச்சுட்டு வேறு ஏதாவது ஸ்டேட்டை டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பக்கத்தில் மணிப்பூர் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அதை பார்க்கவே இல்லை. அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களுக்கு தமிழ்நாடு அவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. டக்குன்னு வரீங்களே, தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. நிறுத்துங்க. தமிழக அரசுக்கு உங்கள் மேலே ஒரு கேள்வி இருக்குது, எப்பவுமே இருக்கும் அந்த கேள்வி. நீதி அரசுக்கு தெரியுது விஜய் அவர்கள் வந்தால் எவ்வளோ கூட்டம் வரும்னு. ஏன் உங்களுக்கு தெரியாமல் போச்சு? லைவில் எல்லாமே இருக்குது. ஏன் டிலே? அவர் வரும்போது எவ்வளோ கூட்டம் குறுக்க வந்தது, அதனால் எவ்வளோ டிலே ஆச்சு, இங்கே கூட்டம் எப்படி சேர்ந்துச்சு. அப்போ இது இத்தனையும் நீங்கள் லைவில் தெரியும் போது ஏன் அதை கண்ட்ரோல் பண்ண மறந்தீங்க? ஏன் பாதுகாப்பை பலப்படுத்தலை? ஏன் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணலை? லைவில் பார்த்துன்னு தானே இருக்கோம் எல்லாமே. இன்றைக்கி தமிழக அரசு சைட்லேருந்து சில ஆதாரங்களை காட்டுறீங்கல்ல, இது எதுவுமே புதுசு கிடையாது இல்லை, எல்லாமே லைவில் இருக்கிறது தானே. இனி வரும் காலங்களில் மக்கள் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பாருங்கள்.